Hi friends, 12th Business Max Chapter 2 exercise number 2.2 third sum integral of x power 3 divided by x plus 2 into dx னு கொடுத்திருக்காங்க. இத பார்க்க நம்ம டைரக்டா என்ன பண்ண முடியாது, ஃபார்முலா அப்ளை பண்ண முடியாது, பார்ஷியல் ஃபேக்ட்ஸ் ஒன்றும் அப்ளை பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணலாம், கீழே உள்ள நம்பரால மேலே உள்ள டேர்ம் என்ன பண்ணலாம், நம்ம டிவைட் பண்ணலாம். அப்ப x plus 2 உங்களுக்கு என்ன போடுவோம், நம்ம x power 3. இப்போ நம்ம டிவைட் பண்ண போகிறோம். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு நம்பர் என்ன இருக்குது, எக்ஸ் பவர் 3. அப்போ ஃபஸ்ட் நம்பர் அங்கே வெளியில் என்ன இருக்குது, எக்ஸு. அப்போ கேன்சல் பண்ணால் என்ன வரும் நம்மளுக்கு, எக்ஸு ஸ்கொயர். அப்போ மேலே என்ன ஆட் பண்ணிக்கலாம், மேலே என்ன சேர்த்துக்குவோம், எக்ஸு ஸ்கொயர். ஃபஸ்ட்டு எக்ஸோட எக்ஸ் ஸ்கொயரை ப்ராடக்ட் பண்ணுறேன். அப்போ எக்ஸ் கியூப் வந்துடும். அடுத்து 2ஓட எக்ஸ் ஸ்கொயரை பண்ணால் ப்ளஸ் 2x ஸ்கொயர். அடுத்து ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறேன். அப்போ இங்கே ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், இங்கே ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் சிம்பிள் மாறிடுச்சு. இது ரெண்டையும் என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடுவோம். கீழே என்ன வரும், மைனஸ் ஆஃப் 2x ஸ்கொயர். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்குங்க, 2x ஸ்கொயர். இங்கே என்ன இருக்குது, ஃபர்ஸ்ட் டேர்ம் 2x ஸ்கொயர் டிவைடட் பை இங்கே வெளியில் ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது, எக்ஸ். அப்போ ஒரு எக்ஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன இருக்கும், 2x மைனஸ் 2x தானே நம்மளுக்கு இங்கே இருக்குது. அப்போ என்ன சேர்த்துக்கணும், நம்ம மைனஸ் 2x மேலே சேர்த்துக்கணும். அப்போ மைனஸ் 2x. இப்போ என்ன நம்பரை இங்கே சேர்த்துருக்கோமோ அதோட தான் இந்த நம்பரை ப்ராடக்ட் பண்ணணும். அப்போ எக்ஸ் இன்டூ மைனஸ் 2x என்ன வந்துடும், மைனஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்டூ மைனஸ் 2x என்ன வந்துடும் நம்மளுக்கு, மைனஸ் 4x. இப்போ இதை சப்ராக்ட் பண்ண போகிறேன். அப்போ மைனஸாக இருந்தால் ப்ளஸ்னு மாறிடும், மைனஸ் இங்கே சிம்பிள் இருக்கானா இங்கே ப்ளஸ்னு மாறிடும், சிம்பிளை மாற்றிட்டோம். இப்போ மைனஸில் ப்ளஸ் 2x ஸ்கொயர் போச்சுன்னா கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இங்கே என்ன இருக்கும், ப்ளஸ் 4x. அதான் இங்கே 4xன்னு ரைட் பண்ணிட்டோம். இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது, 4x. அப்போ அங்கே வெளியில் ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது, எக்ஸ். அப்போ எக்ஸும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்ன மட்டும் இருக்கும், 4 ப்ளஸ் 4. அதை இங்கே ஆட் பண்ணிடுவோம். ஓகேவா. இப்போ இந்த ப்ளஸ் 4ஓட இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ எக்ஸ் இன்டூ 4 என்ன வந்துடும், 4x. அடுத்து 2 இன்டூ 4 என்ன வந்துடும், 8 ப்ளஸ் 8. இப்போ சிம்பிள் மாற்றணுமா, இங்கே மைனஸ் ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸாக மாறிடும், மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸாக மாறும். இப்போ இந்த ரெண்டு டேர்ம் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே என்ன இருக்குது நம்மளுக்கு, மைனஸ் 8. இதுக்கு மேலே நம்மளால என்ன பண்ண முடியாது, வேரியபிள் முடிஞ்சிருச்சு, எக்ஸுங்கிற டேர்ம் இல்லை. அப்போ இதுதான் நம்மளுக்கு என்னது, ரிமைண்டர். இதுதான் என்னது நம்மளுக்கு, கோசன்ட். அப்போ இதை எப்படி ரைட் பண்ணிக்கலாம், எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு என்ன வரும், இதையும் ப்ராடக்ட் பண்ணி ப்ளஸ் ரிமைண்டர் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். அப்போ எப்படி எழுதுவீங்க, எக்ஸ் ப்ளஸ் 2 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4. இங்கே என்ன வந்திருக்கு, மைனஸ் 8. அப்போ எக்ஸ் கியூப்போட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அப்போ தேர்ஃபோர் கொஸ்டினை ரைட் பண்ணியிருக்கேன், இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் கியூப் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 2 dx ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், இந்த இருக்குது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4 மைனஸ் 8 டிவைடட் பை என்ன இருக்கீங்க, எக்ஸ் ப்ளஸ் 2 dx. இப்போ என்ன ஆயிடும் நம்மளுக்கு, இந்த எக்ஸ் ப்ளஸ் 2வும் இந்த எக்ஸ் ப்ளஸ் 2வும் என்ன பண்ணிடலாம், நம்ம கேன்சல் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம், கேன்சல் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட். ஏன்னா இங்கே எப்படி இருக்குது, அடிஷன் ஃபார்மில் என்ன இருக்குது, அடிஷன்லையோ இல்லை சப்ராக்ஷன் ஃபார்ம்லையோ இருந்துச்சுன்னா கேன்சல் பண்ண முடியாது. அப்போ இதை எப்படி எழுதணும், செப்பரேட்டாக ரைட் பண்ணுவேன். அப்போ எப்படி எழுதலாம், இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 2. அப்போ இதை ஒரு தனி டேர்மாகவும், அடுத்தது மைனஸ் 8 பை எக்ஸ் ப்ளஸ் 2ஐயும் தனி டேர்மாக பிரிச்சிட்டோம், இன்டூ என்னதுமா, dx. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை கேன்சல் பண்ணலாம். ஏன்னா இது ரெண்டும் ப்ராடக்ட்ல இருக்கு, வேற நம்பர் இல்லை. அப்போ இதையும் என்ன பண்ணிட்டேன், கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும் நம்மளுக்கு, எக்ஸ் ஸ்கொயர். டைரக்டா என்ன பண்ணிட்டேன், இன்டெகிரல் பண்ணிட்டேன். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், எக்ஸ் கியூப் டிவைடட் பை 3 மைனஸ் 2 கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படியே வச்சுக்கிட்டேன். எக்ஸை பண்ணால் என்ன வந்துடும், எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2 பிளஸ் 4 இன்டூ டிஎக்ஸ். அப்போ என்ன வரும், 4 இன்டூ எக்ஸ். அடுத்து மைனஸ் கீழே உள்ள டேர்ம், இது கான்ஸ்டன்ட் டேர்ம் 8 அப்படியே வச்சுக்கிட்டேன். கீழே உள்ள டேர்மா பண்ணால் மேலே உள்ள நம்பர் வரணும். அப்போ 8 கான்ஸ்டன்ட் டேர்ம், எக்ஸை பண்ணால் 1. அப்போ 1 பை தான் இருக்குது. அப்போ 1 பையில் இருந்தால் என்ன ஃபார்மில் அப்ளை பண்ணுவோம், லாக் ஆஃப். அப்போ லாக் மாட் எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம் சேர்க்கணும், அதனால் ப்ளஸ் கே. அடுத்து எக்ஸ் பவர் 3 டிவைடட் பை 3 மைனஸ் இந்த 2 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் plus 4x minus 8 log mod x plus 2 plus k. ஓகேவா. இப்போ என்ன பண்ணியிருக்கோம், நம்ம இந்த பார்ஷியல் ஃபேக்டர்ஸையும் பண்ண முடியாது. அப்போ லாங் டிவிஷனை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த சம்மை
ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.